முறை நான் திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட வந்து ஒரு விஷயம் தான் சொன்னேன். நடிகர்களை நடிக்காம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றது தான். அது எவ்வளோ இயல்பா அவங்க நடிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்றத நடிகரும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா ரொம்ப விரிவாகவே நம்மக்கிட்ட அதை பற்றி பேசியிருக்காரு. தொடர்ந்து அடுத்ததாக பேசுவதற்காக இடையில வந்து நிவேதிதா தோழரோட ஒரு போஸ்ட் படித்தேன். அவங்க ஒரு திரைப்படத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு ஆண் எழுத்தாளர்ன்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆண் இயக்குனர். இயக்குனரில் என்னங்க ஆண் இயக்குனர் பெண் இயக்குனர் அப்படின்றது எல்லாம் யோசிப்போம். ஏன்னா காலங்காலமாக திரைப்படங்களில் காதல் காட்சிகளாக இருக்கட்டும், காம காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு ஆண் பார்வையிலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுல இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு மாற்று சிந்தனை வேணும் அப்படின்ற இடத்துல எங்கள் வாழ்க்கையே எங்களுடைய கதையை நாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஆவணப்பட இயக்குனரா எழுத்தாளரா இன்னைக்கு கதை ஷார்ட்ஸோட மினி வெப் சீரிஸில் கூரைப்பள்ளியும் கவிதாவும் அப்படின்னு ஒரு வெற்றிகரமான தொடரை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் கீதா இளங்கோவன் அவர்களை மேடைக்கு வைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தோழர் எத்தனை நிமிஷம் பேசணும்னு சொல்லிடுங்க? 10 நிமிடங்கள். ஓகே, 10 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் பேசி முடிச்சிடுறேன். ரொம்ப அருமையான ஒரு விழா இது. தமிழ் முஸ்லீம் திண்ணை கேளிர் அமைப்பு ஹர் ஸ்டோரிஸ் இணைந்து ஹபீபிக்கு வெற்றி விழா எடுத்திருக்கிறாங்க. அற்புதமான ஒரு படத்திற்கு முதல் முறையாக வெற்றி விழான்னு சொல்லி ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விழாவில் பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி. படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வர்ற பெண் கதாபாத்திரங்கள், அவங்கள பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரங்களை அற்புதமாக உருவாக்கி உலாவ விட்டிருக்கும் மீரா கதிரவன் தோழர் அவர்களுக்கு முதற்கன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களோட வாழ்வியல் ஏன் காட்டப்படலை அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த மேடையில் கேள்வி எழுப்பப்பட்டே இருக்குது. அவர்களோட வாழ்வியல் மாத்திரம் இல்லை, இஸ்லாமிய பெண்களையே அவங்களோட குரலையே நாம் வந்து கேட்டதில்லை. ஒரு தோழியாகவோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாகவோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்களாகவோ கூட பெரும்பான்மையான ஒரு பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கொடுத்ததில்லை. அப்படியான ஒரு சூழலில் அவங்கள பற்றின பொது சமூகத்தோட பிம்பம் எப்படி இருக்கும்? இவங்களை வந்து அவங்கெல்லாம் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கிறதாகவும் நாமெல்லாம் அவங்கள மாற்றி மீட்பராக நம்மளை வந்து ஒரு நினச்சிக்கிற ஒரு மேட்டிமைத்தனமான ஒரு பொது புத்தி தான் இருக்குது. அதை வந்து உடைச்சு சல்லியாக்கியிருக்காங்க மீரா கதிரவன் தோழர் அவர்கள். இந்த படத்தில் இந்த பெண் கதாபாத்திரங்கள் அவங்களோட குரல் எவ்வளோ வலிமையாக அதில் ஒலிக்குது. வலியோடவும் இருக்குது, ஆனால் அதில் வலிமையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூசிஃப் ஐயாவோட அம்மா அவங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. ஓகே, என்ன குடும்பத்துக்கு சரியோ அதை செய்துட்டு போகிற ஒரு கதாபாத்திரம். ரொம்ப அன்பாக ஒரு மௌனமாக தன்னோட வலியை கடத்துகிற ஒரு கதாபாத்திரம். ஒரு மூத்த தலைமுறை. அதுக்கு அடுத்த தலைமுறை யூசிஃப் ஐயாவோட மனைவி, அவங்கள பேர் வந்து மம்முதுன்னு நினைக்கிறேன், அந்த கதாபாத்திரத்தின் பேர் மமத். அவங்க என்ன அவங்க பேசுவாங்க, ஆனால் ரொம்ப குறைவாக பேசுவாங்க. என்னன்னா கணவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சரி, அவருக்கு எந்த நல்லதுன்னு படுதோ அதை அப்படியே கேட்குற ஒரு கதாபாத்திரம். காலில் சேத்து புண் வந்தாலும் அந்த தறி நெய்யறதை வந்து விடமாட்டேன் அப்படின்னு அவர் இருக்கிறத, அவர் கூடவே பயணிக்கிற ஒரு அன்பான மனைவி, அன்பான தாய். ஆனால் அவங்களும் ஒரு இடத்துல குரல் உசுத்துறாங்க. பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க நல்லதுக்காக இதை வந்து நம்ம மாற்றணும், தறி வேண்டாம், அவங்க வெளிநாடு போகட்டும் அப்படின்னு ஒரு குரல் உசுத்துற ஒரு கதாபாத்திரம். ஸோ அவங்களோட குரல் வந்து மெதுவாக ஒலிக்க ஆரம்பிக்கிறது. இதில் முக்கியமான அடுத்த கதாபாத்திரம் இங்கே உட்காந்துருக்காங்க, சாலியா அவர்கள். சாட்சிமா, ஆனால் பேர் வந்து சாலிஹா. அது தெரியும் தோழர். அனுஷியா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. சாலிஹா அந்த கதாபாத்திரம் வந்து
அவங்களோட கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடும்ப தலைவர் யூசுப் அவர்கள் வந்து கொஞ்சம் வெறுப்போட தான் அவங்கள பார்ப்பாங்க. நான் சொல்றதுக்கு மறுவார்த்தை இந்த வீட்டில் இருக்குதா அப்படின்னா அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் எனக்கு சரின்னு படுறதை நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாங்க. இப்போ அந்த கதாபாத்திரத்தை வந்து அந்த பரிமாண வளர்ச்சி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தறி நெய்துட்டே இருப்பாங்க, ஒரு இணக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் கணவர் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு அவங்க கொடுக்குற ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதும், போனதுக்கு அப்புறம் இருக்கிற வலி, 15 வருஷமாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு வலி. நான் வந்து கொச்சியில் வேலை பார்த்தப்போ ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து என் கூட வேலை செய்கிற பெண்கள் எல்லாம் தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு 19-20 வயசு இருக்கிற பெண்கள்லாம் ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல உற்சாகமான பெண்கள் கூட்டமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரம் காணாமல் போயிடுவாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு 20 நாள் கழிச்சு வருன்னு சொல்லுவாங்க. சேச்சி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாம். அப்புறம் திரும்ப எதுக்கு வந்த அப்படின்னா அவர் வெளிநாடு போயிட்டாரு, அவர் வரக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும், அதனால நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தைமையோ அந்த உற்சாகமோ அந்த இளமை துள்ளலோ அந்த பெண்கள் கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படியே மாறிடுவாங்க. ஒரு இறுக்கமான ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது, தன் துணையை பிரியற அந்த வலிங்கிறது அப்படியே அவங்கள மாற்றிடுது. அதுக்கப்புறம் வர பொறுப்புகள், திடீர்னு வீட்டுக்கு போகணும், அந்த திருமணத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பொறுப்புகள், ஆனால் கணவரோட துணை இல்லை அப்படிங்கிறது, அந்த வலியை வந்து அவங்க ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரம் வந்து பிரதிபலிச்சிருப்பாங்க. அவங்க பேசுறது எல்லாமே யூசுஃப்க்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறப்ப வந்து நிற்பாங்க. வசனங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க. அது என்னன்னா ரொம்ப சின்ன வசனம் தான், ஆனால் அந்த வலியை அப்படியே சொல்லும். யூசுஃப் கிட்ட வந்து கொடுப்பாங்க, நகையெல்லாம் கொடுத்துட்டு ஊரெல்லாம் கேட்டியே, சாச்சி கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இது உங்களுக்கு இவ்வளோ வருஷம் வந்து அவர் சாச்சா கஷ்டப்பட்டிருக்காருல்ல, இதுதானே உங்களுக்கு சந்தோஷம்னு கேட்குறப்ப, இதுதான் என் சந்தோஷம் நீ நினச்சியா அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. அந்த பல்லாண்டு கால அந்த வலி இருக்குல்ல, அந்த துணையை பிரிந்த அந்த வலிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, வாழ்வாதாரத்துக்காக நம்ம இதை பண்ணித்தான் ஆகணும்னு. ஆனால் அந்த வலியை வந்து அவங்க மறைக்கல. ஆமாம் நான் இந்த வலியோட தான் இருக்கேன், இந்த நகைகள்லாம் இதுதான் நான் என்னோட சந்தோஷம்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுவே போதும் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு இதை கொடுக்கறது. ஒரு இணக்கமான அது குடும்பத்துக்கு என்ன தேவை, குழந்தைகளுக்கு என்ன தேவை, ஆனால் தனக்கு சரின்னு படுறத பேசுகிற ஒரு கதாபாத்திரம். அடுத்து நிலோஃபர் வந்து எப்படி அப்படின்னா, ஓகே அந்த இளமைக்கு உரிய ஒரு குறும்பு, தனக்கு வர்ற ஈர்ப்பு, ஒரு காதல், எல்லாத்தையுமே வந்துட்டு ரசிக்கிற, நம்மளும் அவங்கள பார்த்து ரசிக்கிற ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம். அப்போது தன்னோட காதலன் வந்து அவனை வந்து ஒரு சமயத்தில் வீட்டுக்கு வர சொல்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கிற ஒரு பெண்ணாக மாறுறாங்க. அப்படிங்கிறப்ப வீட்டில் வந்து அவங்கள அந்த குரல் உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. காதலர் நாங்கள் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு, கஷ்டப்படுறாரு, ஆனால் தன்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த தவிப்போட பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு ப்ரே பண்ணுறாங்க. இந்த கதாபாத்திரமும் பேச ஆரம்பிக்குது. எப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் எண்டில் அவங்க பேசுகிறாங்க, தனக்கான குரலை வந்து பேசுகிறாங்க. அதில் வர்ற வசனம், நம்ம பேசுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல யூசுஃப் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யூசுஃப் கிட்ட பேசுறதுக்கு மாத்திரம் இல்லை, அபு கிட்ட பேசுறதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க பேசுறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தனக்கான குரலை எழுப்புறதுக்கே அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஆமாம் நான் வந்து குலா வாங்கிட்டேன், நான் எனக்கான வாழ்க்கை, 4 சுவருங்கிறது வீடு இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வசனம். அதில் 4 சுவர் தான் வீடா அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல, அது அந்த பெண்களோட அந்த காலங்காலமாக இருந்த வலியை வந்து அந்த வசனங்கள் அது சொல்லிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த முடிவுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நான் 2 வாட்டி இந்த படம் பார்த்தேன். ப்ரிவியூவில் ஒரு தடவை பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்கே பேச வரணுங்கிறதுக்காக தனியாக தேட்டரில் போய் பார்த்தேன். 2 வாட்டியுமே எனக்கு அதே மாதிரியான உணர்வு தான் ஏற்பட்டது. முடியிறப்போ ஒரு கனமான உணர்வு. இது வந்து யதார்த்தம் தான், இப்படி தான் இருக்காங்க, அதையெல்லாம் தாண்டி அந்த பெண்களோட வலி வந்து நமக்கு ரொம்பவே வந்துட்டு தாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுவோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணா வர்ற பர்வீன்,
அவங்க இன்னுமே நம்பிக்கை தர்றாங்க நமக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சூப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து ஆண்களும் மாறிட்டு வர்றாங்க. காலங்காலமா அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு. அப்பா வந்து சொல்றாரு, என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ பொண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியில அந்த குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்ப அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க, ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க, துணையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுற வசனங்கள், சரி இந்த ஆண்கள் வந்து நமக்கு துணையாக இருப்பாங்க, உங்க குடும்பமே உனக்காக பேசுது, ஸோ நீ வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பெண் சொல்றது. ஒரு கட்டத்துல அந்த ஆண் பேசல அப்படிங்கிறதே தனக்கான குரலையும் அவ சொல்றா, உயர்த்துறா, எனக்கு இந்த சூப் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நூலகத்துக்கு போய் பேசுறாங்க, எங்க குரல் சன்னமானது தான், ஆனா அது ஒலித்தே தீரும் அப்படின்னு வந்து அவங்க பேசுற வசனம் ரொம்ப முக்கியமானது. பேசுறாங்க, படிக்கிறாங்க, ரொம்ப ஒரு முற்போக்கான பெண்ணாக அண்ணலோட சிந்தனைகளையும் பெரியாரோட சிந்தனைகள், மார்ட்டின் லூதர் கிங் அப்படி எல்லாம் பண்றாங்க. இந்த பெண் வந்து தற்சார்புள்ள பெண், தனக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிற ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னா, தன்னோட சுயமரியாதைய மதிக்கிற ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி நீ வந்து பேசல, நான் பேசவே இல்லை அப்படிங்கிறத அபு சொல்றப்ப நீ ஏன் பேசல அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த அந்த நறுக்கு தெரிக்கிற மாதிரி அந்த வசனம் இருக்குல்ல, நீ எனக்காக ஏன் பேசல அப்படின்னு அவங்க கேட்கறது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. என்னோட சுயமரியாதைய வந்து இழுக்கு ஏற்படுற மாதிரி அங்க எல்லாரும் பேசுறாங்கல்ல, அப்ப ஏன் நீ எனக்காக நிக்கல? அப்படிப்பட்ட துணை எனக்கு தேவையில்லை. என்னையும் மதிக்கிற, என் சுயமரியாதையை மதிக்கிற ஒரு துணையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு. ஸோ கடைசியா வர்ற அந்த கதாபாத்திரம் தனக்காக பேசுகிறது, தனக்கு என்ன தேவையோ அதை தேர்வு செய்கிறது, தனக்கான துணை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அந்த தேர்வு செய்யறாங்க. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. குடும்பத்துக்காக பேசுறது, குழந்தைகளுக்காக பேசுறது மாறி தனக்காகவும் பேசுகிறது, தன் துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையும் அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களோட உடை, அது ஏற்கனவே கஸ்தூரி ராஜா சார் சொன்னாங்க, அந்த காஸ்டியூம்ஸு இது எல்லாமே ரொம்ப அழகா நான் பார்த்தது, சின்ன வயசுல நான் பார்த்த அக்காக்கா வந்து தாவணி போட்டுட்டு மேலே தலையில் வந்து முக்காடு போட்டிருப்பாங்க, பக்கத்து வீட்டு மாமி வந்து சாரி கட்டியிருப்பாங்க, ஆனால் முக்காடி தான் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க துப்பட்டி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த உடைகள் வந்து அப்படியே வந்து அழகாக பயணிக்குது. கடைசியில் அவங்க ரொம்ப முற்போக்காக மாறுற அந்த ரெண்டு கேரக்டருமே, பர்வீனும் நிலோஃபரும் சரி, முழுக்க ஒரு புர்கா போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாற்றங்கள் அவங்க வந்து ஒரு சுயசார்பை நோக்கி, அவங்க வந்து சுதந்திரத்தை நோக்கி போகிறப்ப உடையில வந்து அந்த மாற்றம் பிரதிபலிக்குதா அப்படின்னா இல்லை. இதுதான் யதார்த்தம், யதார்த்தம் இதுதான். ஆனால் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கான விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த கதாபாத்திரங்கள் நம்மக்கிட்ட பேசுறது. ஸோ இதை வந்து ரொம்ப வலிமையாக ரொம்ப அழகாக இந்த ஹபிபி திரைப்படத்தில் தோழர் மீரா கதிரவன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரங்களை பற்றி மட்டுமே தனியாக நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு கதாபாத்திரமும் எப்படி வந்து போகுது. இவர் அபுவோட கதாபாத்திரமாகட்டும், அமைதியாக இருக்கிற ஒரு பையன், யாருக்காகவும் பேசாமல் ஆனால் நல்ல பையனாகவே அப்படியே இருக்கிறதுங்கிறது, ஒரு கட்டத்துக்கு மேலே பெண்கள் வந்து அதை விரும்பாமல் போகிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. நேரம் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி.